இட்லிக்கு எப்போதும் போல் சட்னி சாம்பார் இல்லாமல் செமக்காரமான சிப்பி காளான் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. குக்கரை காய வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் தாளித்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சிப்பி காளான தண்டுகளை வெட்டிட்டு கழிக்காமல் அதை 2 முறை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க காளான் அதோட சேர்த்திங்கன்னா முதல்ல நல்லா நீர் விட்டு வரும். அதுக்கப்புறம் நீர் வற்றவும் மிளகு சீரகம் சேர்த்துட்டு அதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 இல்லாட்டி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு திறந்து கொதிக்க வச்சு கருவேப்பிலை மல்லி தூவி சூப்பராக பரிமாறலாம். கீழே உள்ள ப்ளே பட்டனில் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் மசாலா பொருட்களோட அளவுகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.